ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் போட்ட ப்ராங்க் வீடியோஸ் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அப்புறம் நிறைய பேர் வியூஸ் பண்ணியிருந்தீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வேறு என்ன வீடியோஸ் போடலாம் சொல்லி யோசிச்சு இருக்கும்போது சடனாக ஒரு டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஸ்மெல் சேலஞ்ச் சொல்லிட்டு. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இன்றைக்கி ஸ்மெல் சேலஞ்ச் பண்ணலாம், உன்னோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோ சொல்லிட்டு. வந்து பார்த்தா அவங்க ஒரு 5 ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. நான் கார்ட்டில் என்ன ஐட்டம்ஸ் சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம தான் ஒன்று எடுக்கணும், வாங்க போய் எடுப்போம் ஐட்டம்ஸு. நம்ம போயிட்டு ஒரு கண்டுபிடிச்சி ஒரு 5 திங்ஸ் எடுத்துருக்கோம். இந்த பாருங்கள், இந்த சுருக்கு பையில் தான் எடுத்து வச்சுருக்கேன் 5 திங்ஸு. ஏன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் சொல்ல போகிறதில்ல, கொஞ்சம் சீக்கிரட்டாக இருக்கட்டும். மொத்தம் 5 ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ஐட்டம் தான் எடுத்துருக்கோம். மற்ற 3 ஐட்டம்ஸ் வந்து வேறு லெவலு. உங்களை என்ன ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டு 2 ஐட்டம்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று வந்து கற்பூரம், ஒன்று வந்து விக்ஸு. ஓகேங்களா? மற்ற 3 ஐட்டம் சொல்ல போகிறதில்ல, நீ சேலஞ்ச் பண்ணும்போது பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாரும் ப்ராங்க் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப மோசமாக மொக்க வாங்கிட்டேன். அதுக்காக இந்த ஸ்மெல் சேலஞ்ச் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலை மாசான ஒரு 5 ஐட்டம் எடுத்து வச்சிருக்கேன். 2 கொஞ்சம் ஈஸி தான், பட் 3 யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஐட்டம்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ஐட்டம்ஸ்னு தெரிஞ்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம ஸ்மெல் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, யாரு கணக்கு கட்டுறா? இப்போ நீ கணக்கு கட்டு. நான் கட்ட மாட்டேன், நீங்க தான் கட்டணும். ஏன்னா ஆல்ரெடி நான் பிராங்க் வீடியோல வந்து ரொம்ப மொக்க வாங்கிட்டேன்ல. சரி, ஓகே, யார் கட்ட கட்டுறது? செஞ்சு பாருங்க. ஓகே ஓகே, ரெடியா? எப்படி விளையாடணும் சொல்லித்தா. ஸ்டோன் பேப்பர் இப்படி சொல்லணும். அப்புறம் உங்களுக்கு ஓகே, அதுக்கு எனக்கு எப்படி விளையாடணும்? ஸ்டோன் பேப்பர் சிசர். இது சாபுதிரி சாபு போறணும். தலைங்க சின்ன பசங்கள மாதிரி ஒரு அறிவு வேண்டாம், படிச்சவங்க தானே. தலைங்க. இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் எ டாங்கி, டாங்கி டைட், ஃபாதர் கிரைட், இங்கி பிங்கி பாங்கி. கி நான் தான் வின்னு. பிராந்தா கணக்கு கட்டுமா? ஆமா, சரி, ஓகே, இந்தாங்க, நல்லா கட்டிக்கோங்க. கண்ணு எதுவும் வெளியே தெரியக்கூடாது சொல்லிட்டேன். தெரியுதா? இது எத்தனை? 11. அப்போ ஒண்ணு கட்டுற 11 கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ இது 9. ஓகே, கண்ணு தெரியல. சரி, ஓகே, நம்மளோட முதல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா விபூதி. மூந்து பாருங்க, வச்சுட்டேன். இது எங்கேயோ இப்போ டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டமாக இருக்குது. குளிச்சுட்டு ஒன்று என்ன ஐட்டம், ஜவது மாதிரி ஸ்மெல்லு வருது. விபூதியா? கரெக்ட். நம்மளோட அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயின்மெண்ட்டு. வாங்க இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். இந்த ஆயின்மெண்ட்டோட ஸ்மெல் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ரெடியா? அடுத்த ஐட்டம்க்கு ஐட்டம் நம்பர் 2. ரெடி. ஓகே, வந்து பாருங்க. இந்த ஐட்டமா கொண்டு வந்து எனக்கு மெபோ ஆயின்மெண்ட் தானே இது? உனக்கு என்னென்ன ஐட்டம்லாம் நான் வச்சிருக்கேன், நல்ல நல்ல ஐட்டம் எல்லாம், எனக்கு போய் இந்த மாதிரி பண்றியா? ஓகே, கரெக்ட். 2வது ஐட்டம்லயே வின் பண்ணிட்டாரு. 3வது ஐட்டம் இப்போ நம்ம எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். நம்ம ஐட்டம் நம்பர் 3க்கு போறோம். லெவல்கள் போக போக நம்மளோட கொடுக்க போற ஐட்டம்ஸ் ரொம்ப டஃப் ஆயிட்டே வருது. நம்மளோட 3வது ஐட்டம் ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். பாருங்க. போய் ஏமாத்துறியா? இல்ல, வச்சிருக்கேன். ஒரு மூக்கு அடைச்சிருக்கனால என்னால மோப்பம் படுக்க முடியலையோ தெரியலையே. ஏதாவது க்ளூ இருந்தா கூட. இது ஒரு நான்வெஜ் ஐட்டம். நான்வெஜ்ஜா? நம்ம சிக்கனு அதான் நான் வாங்கி வச்சிருந்தோம் செய்யறதுக்கு. சிக்கனா? இல்ல, அவுட். நெக்ஸ்ட் ஐட்டம்க்கு நம்ம போலாம். சோ இப்போ அவுட் ஆனவங்களுக்கு வந்து லாஸ்டா நமக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு இந்த வீடியோ எண்ட்ல நம்ம பார்ப்போம். இப்போ ஐட்டம் நம்பர் 4. என்ன ஐட்டம் பாக்குறீங்களா? காமிச்சா? இல்ல, டைப்பர்ஸ் காமிச்சாங்க. அடி பாவி. கொலை எங்க பாட்டு சாடிறாங்கம்மா. அவங்க காமிச்ச 5 ஐட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐட்டம் டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. காக்ரோச் மருந்து காமிச்சாங்க. சர்ச்சை இல்லாத காக்ரோச் மருந்து எல்லாம் வச்சு காமிப்பேன். எம்டி தான், புது முயற்சி. அப்ப ஒரு ஐட்டம் வந்து நம்ம சொல்ல முடியல, 3 ஐட்டம் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். வாங்க அவங்களுக்கு 5 ஐட்டம் வச்சு தெரிக்க விடலாம், வச்சு செய்வோம். வாங்க பார்ப்போம். அவங்க கண்ணு கட்டியாச்சு. சேலஞ்சு ஃபஸ்ட் சேலஞ்சுக்கு போவோம்.
இங்கே பார்த்தீங்களா கற்பூரம், தெய்வ பக்தி மூலமாக கற்பூரம் வச்சு ஆரம்பிப்போம். சரிங்களா? பாருங்க, ஸ்மெல் பண்ணுங்க. என்ன ஐட்டம்? கற்பூரம். இது கூட தெரியாது. கண்டுபிடிச்சிட்டாங்க. என் ரேஞ்சே வேற. செட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாட்டார்காடு, சவுத்தார்காடு, எப்பமஸ் வரைக்கும் பார்த்த வேண்டாம். நானு அருவா கம்பெல்லாம் என்னை டச் பண்ணி டயர்ட் ஆகி போய் கிடக்கு. அப்படிங்களா? பார்ப்போம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைலம் பிடிக்காது. அதனால தான் இந்த செகண்ட் ஐட்டமை சூஸ் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா சொல்லிட்டு. ஸ்மெல் பண்ணுங்க. கற்பூரம் தான் ஆல்ரெடி வச்சிட்டீங்களே. ரெண்டாவது ஐட்டம் இது. ரெண்டாவது ஐட்டம்ங்க. தைலம் தானே. நீங்க என்னதான் அணுகுண்டே கொண்டு வந்தாலும் என் ரேஞ்சுக்கு வரவே முடியாது. பெட்டர் ட்ரை நெக்ஸ்ட் டைம். ரெண்டாவது ஐட்டம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா 3, 4, 5 கண்டே பிடிக்க முடியாது. வேற லெவல்ல இருக்கும். பார்ப்போம். இது வந்து 3வது ஐட்டமு. அவங்க சீப்பு பாருங்க, அவங்க முடியும் அழுக்கு எப்படி இருக்கு. பல மாசங்களா சொல்லிட்டேன் க்ளீன் பண்ண சொல்லிட்டு இது வரைக்கும் க்ளீனே பண்ணல. கண்டுபிடிப்பாங்களா இல்லையா தெரியல. வாங்க என்ன ரியாக்ஷன் பண்றாங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. என்ன ஐட்டம் சொல்லுங்க. ரொம்ப ராத்திரிக்கு தள்ளி வைங்க. என்ன ஐட்டம் இது? ஏதோ வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. ஏதாவது க்ளூ கொடுங்க. நீங்களே சொல்லுங்களேன். ஏதாவது க்ளூ கொடுங்க. ஒரு மாதிரி டெய்லி பெருக்கும் மூல அள்ளுவீங்களே அந்த ஐட்டம் தான். மண்ணு இல்ல, வேற ஒரு ஐட்டம் நிறைய கிடைக்குமே. டாடி நான் கூட சொல்லுவேன் நிறைய வாட்டி அதை எடுங்க இது எடுங்க. தெரியுது. முடியா? அது முடிதா? அது முடிய வாரத்துக்கு ஒரு ஐட்டம் யூஸ் பண்ணுவீங்களே, அதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க. மக்க மத்தியில இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியால. ஆமா, எத்தனை வாட்டி சொல்லியாச்சு கிளீன் பண்ண சொல்லிட்டு. ஓகே, என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கிளீன் பண்ணுவீங்களா க்ளீன் பண்ண மாட்டீங்களா? சீப்பை பண்றேன், நாளைக்கே பண்றேன். 4வது ஐட்டம். இது முன்னாடி சீப்பு வச்சதுனால ரொம்ப ஸ்மெல்லாக இருந்தது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஆம்பளை இங்கே எல்லாம் கொஞ்சம் தாராள மனசு தான். என்ன பண்ண முடியும், ஒய்ஃப் ஆச்சு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக இந்த ரோஸ் வாட்டர் எடுத்துருக்கோம். பார்ப்போம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா சொல்லிட்டு. கண்டுபிடிச்சிங்களா? என்ன இது? வச்சுட்டீங்களா? வச்சுட்டேண்ணே. வரல பாருங்க. எங்க? இங்க ஒரே இடத்துல நில்லுங்க. உங்களா அடிக்குது. சென்டா? சென்ட் இல்ல. சென்ட் வரும். ரூம் ஸ்ப்ரேவா? இல்ல. அதுக்கு மூக்குல அடிவீங்க. பாருங்க, நல்லா வாசனையா இருக்குது பாருங்க. இதான் ரோஸ். என்ன ரோஸ் வாட்டரா இருக்கும் இல்ல ரூம் ஸ்ப்ரேவா இருக்கும்? ரோஸ் ஃப்ளேவர் அதானே? ரோஸ் வாட்டர் தான். கண்டுபிடிச்சிட்டாங்க. எத்தனை பாயிண்ட் இது வரைக்கும் எடுத்துறோம்? இது வரைக்கும் 2 கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளோட 5வது ஐட்டம் ஃபைனல் டெஸ்டினேஷனு சிறப்பாக சமமாக இருக்க போகுது. இது அவங்க வச்ச சாம்பார். இப்போ தான் வச்ச சாம்பார் கமன்னு இருக்குது. அவங்க சாம்பார் சொல்கிறாங்களா வேறு ஏதாவது புது ரெசிபி நேம் சொல்கிறாங்களா பார்க்கலாம் வாங்க. ஸ்பெல் பண்ணுங்க. வச்சிட்டீங்களா? வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுங்க. பெருங்காய தண்ணி தானே? இல்லங்க, தப்பா சொல்றீங்க. பெருங்காயம் இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன். என்னதுங்க? கிச்சன்ல நீங்க போகும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். ரசம் தானே? ரசம் அங்க வச்சிருந்தானே ஊத்துறது. 2-3 நாளுக்கு வச்ச ரசம் ஒண்ணுமா வச்சு வீட்டுல சமைக்கிறீங்க? ஊத்துறதுக்காக வச்சிருந்த ரசம் அதை எடுத்துட்டு வந்துட்டீங்க அதானே? இல்லங்க, தப்புங்க. இல்லையா? ஃபெயில்டு. நீங்க வச்ச சுட சுட சாம்பாருங்க. கண்ணு கட்டுங்க. அதான் இப்படி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்த 5 சேலஞ்சில் 3 வந்து நான் சொன்னேன். 1 வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, 1 வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. இவங்களுக்கு 5ல் 2 மிஸ் பண்ணிட்டாங்க, சொல்லலை. ஓகேங்களா? அப்போ யார் வின்னு இதிலேருந்து தெரியுது? நான் தான் வின்னு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். வின்னருக்கு கிஃப்டா இல்லை லூசருக்கு பனிஷ்மெண்ட்டாக சொல்லி பார்ப்போம். லூசருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? சிங்கம் சூர்யா மீசை போடுறது தான் பனிஷ்மெண்ட்டு. அதெல்லாம் செல்லாது. நம்ம பேசாம கிஃப்டே கொடுத்துடலாம். ஸோ ஓகே, கிஃப்ட் அக்செப்டபிள். வந்துருச்சு. என்ன கிஃப்ட்? போய் தண்ணியா? தண்ணி எவ்வளவு பெரிய விஷயம். தண்ணிக்காக 2 ஊர் அடிச்சுக்கிறாங்க, 2 நாடு சண்டை போடுது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது. இது போய் சாதாரணமா சொல்றாரு பாருங்க. இதுதான் வந்து உங்களோட கிஃப்ட்.
Okay. இதே மாதிரி பல கோப்பைகளை நீங்கள் வாங்கணும், பல கேடங்களை நீங்க வாங்கணும் அப்படின்னு வாழ்த்துறேன். பொட்டுக்கல்ல வேறுக்கல்ல நிலக்கடலை நீ இப்ப சொன்னதுக்கு எனக்கு சிரிப்பே வரல. என்னோட மம்மி டாடி செஞ்ச சேலஞ்ச் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்புறம் பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பாய். இதே மாதிரி வேற வீடியோவில் பார்ப்போம். பாய்.